கமாபுரம் ஒன்றியம் கமாபுரம் தான். இந்த 5 நாளாக இந்த கரண்ட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் 5 நிமிஷம் ஒரு முறை போய் மோட்டரை போட்டு திரும்பி வந்தோம்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுது. மோட்டரை போட்டு வந்து திரும்பி எத்தனையோ மோட்டர் காயில் போய் இன்றைக்கி அவங்க ஒரு மோட்டர் தூக்கினா 30,000 ஆகுது. இன்றைக்கி விவசாயி நிறைய கொள்ளக்காலாம் காஞ்சி போய் எல்லாம் இப்போ பயிர் வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் வந்து கரண்ட் தட்டுப்பாடு வர பயங்கரமாக இருக்குது. இல்லைனா கூட இந்த பிரச்சனைலாம் நாங்கள் நட்டுருக்க மாட்டோம், சும்மாவே நாங்கள் போட்டிருப்போம். இப்போ நட விட்டு இப்போ தேவையில்லாமல் கரண்ட்டை வந்து இவங்க ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க. அது இந்த கமாபுரம் பகுதி மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்க. திருப்பேசுங்கிற பேரில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 6 மணி நேரம் தான் ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க. இதனால பெரும் பிரச்சனை. மோட்ரு ஃபால்ட்டு வந்து அந்த தூக்கி வந்து இது எவ்வளோ சொல்ல பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னன்னா இது வந்து கேட்டால் அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அதிகாரியாக அவங்க சரியில்லை, இங்கே சரியில்லை, கரண்ட்டுகள் கிடைக்கல போகணும் இவங்க பயிர் சொல்லுவாங்க. இதான் நடந்துருக்கு. இதுக்கு நீங்கள் எல்லாம் தீர்வு காணணும், அவ்வளோதான். இதான் நாங்கள் விவசாயி வைக்கிற கோரிக்கை. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மின்சாரம் நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. குடி தண்ணிக்கு கூட ஒரு 2 நிமிஷம் கூட தண்ணி வர மாட்டேது. கேட்டால் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்கிறாங்க. 2 பேஸ் ஷார்ட் கரண்ட் கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து மோட்டர் வந்து காய் போயிட்டு இருக்கு. ஒரு மணி நேரம் கூட நல்ல கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு 10 செகண்ட் கரண்ட் நிற்குது. தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் இதனால ரொம்ப வேதனைப்படுறாங்க, இது பண்ணுறாங்க. அடிக்கடி மோட்டர் மெயினாக பயிலாகுது. அதுதான் மெயின் பிரச்சனை. 2வது என்னன்னா, இபி ஆஃபீஸில் கேட்டால் அந்த இபி மேடம் வந்து சரியான முறையில் பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, நீங்கள் எதாவது மேலிடத்துல பேசணுன்றாங்க. இதுதான் சார். என் பேர் கோகுல். குமாரமங்கலத்துல ஒரு இடம் வாங்கி